ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி ஒன்று போதும். ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம் இல்லையா, நல்லா வதக்கிட்டு இதை நம்ம மசாலாவுக்கு அரைச்சிக்க போகிறோம். அதனால் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்காமையும் செய்யலாம், அரைச்சும் செய்யலாம். பூண்டு குழம்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை 10லேருந்து 15 பூண்டு போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது அதையும் போட்டு கல்லுப்பு தேவையான அளவு போட்டு சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி 3யும் வதக்கி அரைச்சதை போட்டு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா இது பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு கொதி வரணும். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இதில் திக் பேஸ்ட்டாக வரணும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேணாம். நம்ம இதை கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிக்கலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லில் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமே சிம்மில் கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல திக்கான பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இது 2 நாள் 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு இது பண்ணோம்னா எண்ணெய் மிதக்க ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் மிதக்க நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வச்சு கொடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.